ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி ஏதாச்சும் ரெசிபி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிபி உங்களுக்காக தான். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்யலாமா? மிக்ஸி ஜாரில் 4-5 காஞ்ச மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் மட்டுமே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் இது கூடயே பொரிச்சு வச்சிருக்க அப்பளமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்பளத்தோட அந்த மசாலா நல்லா கோட்டாகி வரணும். இது அப்படியே ஏதாச்சும் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணணும். இது அப்படியே நல்லா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறமா பார்க்க பொடி மாதிரி இருக்கணும். இப்போ தான் சாப்பாடோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா உருண்டை பிடிச்சி சூடான ரைஸ்க்கு மேலே வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சா அப்பளமும் வச்சு அப்படியே பசைஞ்சு எடுத்து வாயில் வச்சு பாருங்களேன். டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கார்லிக் ஃப்ளேவரோட, காஞ்ச மிளகாய் ஃப்ளேவரோட ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது டேஸ்ட்டே பார்த்தா தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தெரியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.